ஆவியின் சிந்தை வந்தா மட்டும்தான் இந்த மாம்ச சிந்தை அழியும். தேவன் அப்படி வச்சுட்டாரு. இதை அழிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். அதை அழியணும் அப்படின்னு சொன்னால் ஆவியின் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை வந்தால் மட்டும்தான் உனக்கு ஜீவன் வரும், சமாதானம் வரும். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லிருச்சு. ஏன் அது வந்துச்சு? உங்ககிட்ட அனுமதி கேட்காமலாம் வரல, அனுமதி கேட்டுட்டு தான் வந்துச்சு. நீங்கள் அனுமதி கொடுக்காத ஒன்று கூட உங்களுக்கு வராது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இடம் கொடுக்கறது யாரு? என்னங்க? நீங்கள் தான். நீங்கள் உறுதியாக இருந்தால் உள்ளே வராதில்ல. என்னங்க? இப்போ நீங்கள் எந்த நினைவு உள்ளே போகணும், எந்த நினைவை நான் நேர்த்துக்கிற மாட்டேன், எதை எப்படி பார்க்கணுன்றது. இந்த மாம்ச சிந்தையா அது எனக்கு மரணம், அது ஒரு விஷம், ஐயோ அப்போ பாம்பு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நினைவு வந்தால் என்ன செய்வீங்க தெரியுங்களா? விரட்டிடுவேன். போ இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே, நான் ஆவிக்குரிய ஆளு, இயேசு எனக்காக மரித்திருக்கிறார் அப்படி நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நினைவை நீங்க யோசிக்க மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. படகுல யார் இருக்கா? கேட்கல. அவர் படகுல தான் இருந்தார், நம்மகிட்டே இருக்காரு. அல்லேலூயா. படகுல யார் இருக்கான்னு கேட்டா இப்ப சொல்லுங்க. அப்ப படகுல யார் இருக்கா பாருங்க. எப்படி பாரு, படகுல யார் இருக்கா? படகுல யார் இருக்கா? படகுல யார் இருக்கா? இருக்கிறாரா? அவங்களுக்கு அது ஒரு தான் நம்பிக்கை. படகுல இருக்கிறார், ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? தூங்கிக்கிட்டு இருக்காரு. இயேசுக்கு தெரியுது கடல் கொந்தளிக்குது, காத்து அடிக்குது, படகு அமிலத்தக்கதாக தண்ணீரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? எங்க கவலை பெரிய கவலை. போட்டில் இருந்த தண்ணி கடல் தண்ணின்னு நினைக்காதீங்க, நாங்கள் கண்ணீர் விட்ட தண்ணி தான் அது. அல்லேலூயா. இவர் எந்திரிச்சு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி புரிஞ்சு அழுதுட்டாரா? அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் பயப்பட்ட? ஏன் இப்படி இருக்கிற கேட்கிறாரு. ஏன் இப்படி இருக்கிற? என்னங்க அது? எதுக்கு இப்படி பேசுனாரு? இவன் என்ன சொன்னா? பிராக்டிக்கலா பேசுறேன். கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, தண்ணி முங்குது, சாக போறோம், உமக்கு என்ன இல்லையா? இப்ப இதை நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க. நீங்க யார் பக்கம் தான் இருப்பீங்க தெரியுங்களா? நீங்களும் நானும் சீசர்கள் பக்கம் தான் இருப்போம். கவலைப்பட்ட ஆள் என்ன பண்றாரு? திட்டுறாரு. சாக போறோம்ன்ற ஆள் என்ன பண்றாரு? திட்டுறாரு.